தலைமை கழகத்தில் கடந்த 16/4/2023 அன்று நடைபெற்ற கழக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 15 தீர்மானங்களையும் இன்றைய தினம் கொண்டு வரப்படவுள்ள 23 தீர்மானங்களையும் கழக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக நிறைவேற்றி தருமாறு முன்மொழிகிறேன். கழக துணை பொதுச் செயலாளரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு நத்தம் இரா விஸ்வநாதன் எம்எல்ஏ அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். வரலாற்று சிறப்பு மிகுந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நல்லாசியோடும் புரட்சி தலைவி அம்மா என்கிற இருவரும் தலைவர்களுடைய ஆசிகளோடும் இன்று சீரோடும் சிறப்போடும் சபையோடும் செயற்குழு மற்றும் பொதுக்குழு தொடங்குகிறது. இந்த சிறப்பு வாய்ந்த செயற்குழு பொதுக்குழுவினுடைய வரவேற்புரையாற்றுவதற்காக முன்னாள் அமைச்சரும் கழக செய்தி தொடர்பாளரும் கழக மகளிர் அணியினுடைய செயலாளருமான அக்கா திருமதி பா வளர்மதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவிற்கு தலைமையேற்று நடத்தும் கழகத்தினுடைய அவைத்தலைவர் அவர்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்களே, தலைமை கழக நிர்வாகிகளே, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கண் தெரியாதவருக்கு கமலக்கண்ணன் என்று பெயர் வைத்ததை போல நாக்கு தடுமாறுகிறவனுக்கு நாவுக்கரசர் என்று பெயர் வைத்ததை போல ஆட்சியை பற்றி அரசு துறைகளை பற்றி எதுவுமே தெரியாத எல்லா மக்குகளையும் மந்திரியாக்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்த ஒரே நிர்வாகம் எங்கே காசு வாங்க வேண்டும், எவ்வளவு வாங்க வேண்டும், வாங்கியதை எங்கே கொடுக்க வேண்டும் என்று தரகு வேலையைத்தான் இன்றைக்கு கையாலாகாத திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. கொள்ளையடித்த பணம் துபாயிலே வெள்ளையாகி கொண்டிருக்கிறது. இதைத்தான் விஞ்ஞான ரீதியிலே ஊழல் என்பார்கள். குங்கும பொட்டோடும் கும்பிட்ட கையோடும் உறவாட வந்து பகையாடிய துரோகிகளை தோளுரித்து தொங்கவிட்டவர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார். கசாப்பு கடைக்காரன் காந்தியம் பேசுவதை போல இந்த அதர்மவாதிகள் எல்லாம் தர்மயுத்தம் என்றார்கள். அரசியல் வரலாற்றிலே ஆக்கிரமிப்பு செய்த அமெரிக்காவை எதிர்த்து வியட்நாம் நாடு நீண்ட விடுதலை போர் நடத்தியது. போருக்கு தலைமையேற்றவர் கோசி மின். அப்போது ஒரு கவிஞன் பாடினான், நம்முடைய தேரின் பீடம் ஒரு தேர்ந்த தளபதிக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று. அதே சூழ்நிலைதான் இப்போதும் நிலவிக் கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டிலே. அரச பீடம், அரச நாற்காலி அண்ணன் எடப்பாடியாருக்காக காத்து